நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நம் முன்பாக எழுந்திருக்கிற நற்கருணை ஆண்டவரை உற்று பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே நான் உம்மை அன்பு செய்கிறேன் என்று அறிக்கையிடுவீர்களா? இயேசுவே நான் உம்மை அன்பு செய்கிறேன். இயேசுவே நான் உம்மை அன்பு செய்கிறேன். என் முழு மனதோடு நான் உம்மை அன்பு செய்கிறேன். என் முழு உள்ளத்தோடு நான் உம்மை அன்பு செய்கிறேன். என் முழு ஆற்றலோடு நான் உம்மை அன்பு செய்கிறேன். இயேசுவே நீர் உயர்ந்தவர், நீர் சிறந்தவர், நீர் போற்றுதற்கு உரியவர், நீர் புகழ்ச்சிக்கு உரியவர், நீர் வல்லவர் ஐயா. நான் உம்மை ஆராதிக்கிறேன். நான் உம்மை ஆராதிக்கிறேன். நான் எப்படி இருக்கிறேனோ, எந்த மனநிலையில் இருக்கிறேனோ, எந்த சூழ்நிலையில் இருக்கிறேனோ, எந்த பாதிப்போடு இருக்கிறேனோ அப்படியே உம்மை ஆராதிக்கிறேன். எப்படியான போராட்டங்களோடு குழப்பங்களோடு இருக்கிறேனோ அப்படியே உம்மை ஆராதிக்கிறேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நற்கருணை ஆண்டவரை உற்று பார்த்தவர்களாய், நற்கருணை ஆண்டவரின் அன்பை இரக்கத்தை உணர்ந்தவர்களாய், நற்கருணை ஆண்டவரின் ஆசீர்வாதத்திலே வாழுகிறவர்களாய், வளருகிறவர்களாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அறிக்கையிடுவீர்களா? என் உயிராக இருப்பவரே, என் உயிரோடு கலந்தவரே, என் உயிராக இருப்பவரே, என் உயிரோடு கலந்தவரே, நான் உம்மை ஆராதிக்கிறேன். நான் உம்மை ஆராதிக்கிறேன். நான் உம்மை மாட்சிப்படுத்துகிறேன். நான் உம்மை புகழுகிறேன். அப்படியே நம்மை நம் வாழ்வை ஒப்பு கொடுத்தவர்களாய் எழுந்து நிற்பீர்களா? எழுந்து நில்லுங்கள். எழுந்து நில்லுங்கள். இரண்டு கரங்களையும் நெஞ்சோடு மார்போடு வைத்து, இரண்டு கரங்களையும் நெஞ்சோடு மார்போடு வைத்து கண்களை மூடியவர்களாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அறிக்கையிடுங்கள். என் உயிராக இருப்பவரே, என் உயிரோடு கலந்தவரே, நான் உம்மை ஆராதிக்கிறேன். நான் உம்மை ஆராதிக்கிறேன். நான் உம்மை ஆராதிக்கிறேன். என் உயிராக இருப்பவரே, என் உயிரோடு கலந்தவரே, நான் உம்மை ஆராதிக்கிறேன். உணர்ந்து சொல்லுவீர்களா? என் உயிராக இருப்பவரே, என் உயிரோடு கலந்தவரே, என் உயிராக இருப்பவரே, என் உயிரோடு கலந்தவரே, என் உயிராக இருப்பவரே, என் உயிரோடு கலந்தவரே, என் உயிராக இருப்பவரே, என் உயிரோடு
கலந்தவரே, என் உயிராக இருப்பவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் உயிரோடு கலந்தவரே, என் உயிராக இருப்பவரே, என் உயிரோடு கலந்தவரே, என் உயிராக இருப்பவரே, என் உயிரோடு கலந்தவரே. பிரியமான பிள்ளைகளே, இந்த இடத்திலே 6 நபர்கள் உண்டு. வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தொலைத்து விட்டோம். இந்த வருடத்தை எப்படி கடக்கப் போகிறோம் என்கிற தெரியாத நிலைமையில் நற்கருணை ஆண்டவர் முன்பாக நின்று கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் வாழ்வை கொடுப்பீர்கள். இந்த இடத்திலே 14 பிள்ளைகள் உண்டு. என் குழந்தைகளின் வாழ்வு எப்படி இருக்கும், என் பிள்ளைகளின் படிப்பு எப்படி இருக்கும் என்று கலக்கத்தோடு ஏக்கத்தோடு இருக்கிறவர்கள் உண்டு. உங்கள் பிள்ளைகளை அப்படியே ஆண்டவர் கரத்தில் கொடுப்பீர்களா? இந்த இடத்துல 3 நபர்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த வருடம் என் தொழில் எனக்கு வெற்றியை கொடுக்குமா அல்லது நஷ்டத்தை கொடுக்குமா, நான் மீண்டுமாய் கடனாளியாகவே இருப்பேனா என்று வித்தியாசமான குழப்பத்தோடு இருக்கிற நிலைமையில் பிள்ளைகள் இங்கு உண்டு. உங்கள் வாழ்வை கொடுப்பீர்களா? உங்கள் குடும்ப சூழ்நிலையை கொடுங்களே. அப்படியே ஒப்பு கொடுத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த நற்கருணை ஆண்டவரை ஆராதிப்போமா? இந்த நற்கருணை ஆண்டவரை புகழுவோமா? இந்த நற்கருணை ஆண்டவரை போற்றுவோமா? இவர் பரிசுத்தர், இவர் உயர்ந்தவர், உன்னதர், போற்றுதற்குரியவர், புகழ்ச்சிக்குரியவர், ஆராதனைக்கு உரியவர் என்று இவரை ஆராதிப்போமா? உற்சாகமாய் கரங்களை தட்டி உயிராக இருப்பவரே, என் உயிரோடு கலந்தவரே, உயிராக இருப்பவரே, என் உயிரோடு கலந்தவரே, என் 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 உயிராக இருப்பவரே, என் உயிரோடு கலந்தவரே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உமக்கு ஆராதனை, ஆராதனை 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 அப்பா அப்பா உனக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உனக்கு ஆராதனை. என் உயிராக இருப்பவரே, என் உயிரோடு கலந்தவரே, என் உயிராக இருப்பவரே, என் உயிரோடு கலந்தவரே, என் உயிராக இருப்பவரே, என் உயிரோடு கலந்தவரே, என் உயிராக இருப்பவரே, என் உயிரோடு கலந்தவரே. யெகோவா ஈரே ஆராதனை, யெகோவா ஈரே ஆராதனை, யெகோவா ஈரே ஆராதனை, யெகோவா ஈரே ஆராதனை, எல்லாமே பார்த்துக் கொள்வீர் ஆராதனை, எல்லாமே பார்த்துக் கொள்வீர் ஆராதனை, எல்லாமே பார்த்துக் கொள்வீர்
அப்பா அப்பா உமக்கு ஆராதனை 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 அப்பா அப்பா உமக்கு ஆராதனை என் உயிராக இருப்பவரே என் உயிரோடு கலந்தவரே 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 இயேசுவின் உடலே ஆராதனை இயேசுவின் உடலே ஆராதனை இயேசுவின் உடலே ஆராதனை இயேசுவின் உடலே ஆராதனை உயிருள்ள உணவே ஆராதனை உயிருள்ள உணவே ஆராதனை இயேசுவின் ரத்தமே ஆராதனை இயேசுவின் ரத்தமே ஆராதனை இயேசுவின் ரத்தமே ஆராதனை இயேசுவின் ரத்தமே ஆராதனை உண்மையான பானமே ஆராதனை உண்மையான பானமே ஆராதனை 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 அப்பா அப்பா உமக்கு ஆராதனை 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 அப்பா அப்பா உமக்கு ஆராதனை என் உயிராக இருப்பவரே என் உயிரோடு கலந்தவரே 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 ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உமக்கு ஆராதனை 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 என் உயிராக இருப்பவரே என் உயிரோடு கலந்தவரே உயிராக இருப்பவரே என் உயிரோடு கலந்தவரே என் உயிராக இருப்பவரே என் உயிரோடு கலந்தவரே என் உயிராக இருப்பவரே என் உயிரோடு கலந்தவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நற்கருணை ஆண்டவரை துதிப்போமா? இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன், இயேசுவே உம்மை மகிமைப்படுத்துகிறேன். இயேசுவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் உன்னதர், நீர் உன்னதர். இயேசுவே நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே பரிசுத்தர். பரிசுத்தமான தெய்வம் ஐயா, நீர் பரிசுத்தமான தெய்வம். நான் பாவி இயேசுவே, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். நான் பாவி இயேசுவே, பாவியாய் இருக்கிற நான் பரிசுத்தராகி உம்மை துதிக்கிறேன். இயேசுவே நீர் பரிசுத்தர் என்று உம்மை போற்றுகிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை, என் வாழ்வை, என் குடும்பத்தை, என் தொழிலை, என் எதிர்காலத்தை, என் படகை, என் வலைகளை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவே ஆசீர்வதியுங்க, ஆளுகை செய்யுங்க, பாதுகாருங்க. இயேசுவின் பெயரால் ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள்.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசு வாழ்க, மரியே வாழ்க, இயேசு வாழ்க, மரியே வாழ்க. உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். என்ன ஒரு உற்சாகம் பற்றியில, இந்த உற்சாகத்தை கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. Ave Maria. Hallelujah. Hallelujah. Ave Maria. Ave Maria. பிரியமான பிள்ளைகளே, விவிலியத்திலே ஒரு சிறிய பகுதியை நாம் தியானித்து நாம் ஜெபத்திற்குள்ளாய் நாம் நம்மை வழிநடத்துவோம். எடுத்து வாசியுங்கள் பார்க்கலாம். மாற்கு நற்செய்தி 7:31. மீண்டும் இயேசு தீர் பகுதியை விட்டு சீதோன் வழியாக சென்று தெக்கப்போலி பகுதி நடுவே வந்து கலிலேய கடலை அடைந்தார். தொடர்ந்து வாசிங்க. காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டார்கள். பிரியமான பிள்ளைகளை பாருங்களேன், ஒரு மனிதனுக்கு காது கேட்காதனாலே கஷ்டமா இல்லையா? நம்ம சொல்றது அவங்களுக்கு கேட்கலன்னா ரொம்ப கஷ்டம், அப்படிதானே? பத்தியில பாதி பேருக்கு உண்மையாவே கேட்கல. ஆமாவா இல்லையா? காது கேட்காது ரொம்ப கடினமான ஒரு காரியம். நம்ம எவ்வளவு சத்தமா பேசினாலும் என்ன சொன்னாலும் அவங்க எதுவுமே தெரியாது போல அப்படியே நல்ல பிள்ளை மாதிரி உட்காந்துருப்பாங்கன்னா நமக்கு கவலையா இருக்கும் இல்லையா? ஏன்னா இங்க எதுவுமே இறங்காது. வித்தியாசமான ஒரு மனிதன், காது கேட்காதவன் மட்டுமல்ல, அவன் திக்கி பேசுகிற ஒருவன். காது கேட்காமல் இருப்பதே ஒரு கொடுமையான காரியம். இரண்டாவது, அவன் பேசும்பொழுது திக்கி பேசுவான். அவன் பேச ஆரம்பிச்சானா எப்போ முடிப்பான்னு தெரியாது. ஒரு வித்தியாசமான ஒரு பாதிப்புக்குள்ளாய் இவன் இருக்கிறான். வேதம் அழகாய் கூறுகிறது, இந்த பாதிப்போடு இருந்த ஒருவனை மக்கள் இயேசுவிடம் கொண்டு வந்து அவன் மீது கை வைத்து குணமாக்குமாறு வேண்டிக் கொண்டார்கள். இந்த பாதிப்போடு இருக்கிற மனிதன் வாழ்க்கையில் நடந்த முதல் அற்புதமான காரியம், முதல் ஆசீர்வாதமான காரியம், முதல் நன்மையான காரியம் என்ன தெரியுமா? அவன் இயேசுவிடத்தில் வந்தான் கரங்களை தட்டி. ஒரு மனிதன் இயேசுவிடம் வருவான் என்றால், ஒரு மனிதன் இயேசுவின் முன்பாக நிற்பான் என்றால், ஒரு மனிதன் தன் வாழ்வை இயேசுவின் முன்பாக நிறுத்துவான் என்றால், அவன் வாழ்வு, அவன் குடும்பம், அவன் நிலைமை, அவன் சூழ்நிலை, அவன் பணிவாழ்வு உயர்த்தப்படும். Praise the Lord. Hallelujah. Ave Maria. Hallelujah. Ave Maria. பிரியமான பிள்ளைகளை, நான் பல நாட்கள் நினைப்பதுண்டு, ஏன் ஒவ்வொரு நாளும் கூட நான் நினைப்பதுண்டு. 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 3ஆம் தேதி நான் என்னுடைய லக்கேஜோட மதுரை ஏர்போர்ட்டில் நின்றுக்கிட்டு இருந்தேன். இலங்கைக்கு போகணும். எனக்கு அங்கே யாரையுமே தெரியாது. அங்கே எனக்கு தெரிந்த ஒரே ஒரு நபர் மட்டக்களப்பு மறை மாவட்டத்தினுடைய ஆயர், அவ்வளவுதான். வேறு யாரையுமே தெரியாது. யாரையும் பார்த்ததில்லை, யார்கிட்டையும் பேசினதில்லை. அங்கே மக்கள் என்ன பேசுவாங்க, எப்படி பேசுவாங்க, என்ன சொல்லுவாங்க, எதுவுமே எனக்கு தெரியாது. மக்களுடைய கலாச்சாரம் என்ன, அவங்களுடைய சூழ்நிலை என்ன, எதுவுமே தெரியாது. போகும் பொழுது ஏர்போர்ட்டில் கடைசியாக கேட்டுக்கிட்ட நிற்கும் பொழுது கையில் ஒரு பேக்கை வச்சுட்டு யோசிக்கிறேன், ஆண்டவரே, என்னை அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறீங்க, என்னுடைய வாழ்வு எப்படி இருக்க போகுது தெரியல, என்னுடைய பணியை நான் எப்படி செய்ய போகிறேன்னு தெரியல. எனக்கு முன்பாக அங்கே யாராவது போயிட்டு எனக்கு இதுதான் வழின்னு சொல்லி காட்டி கொடுத்தாலும் பரவாயில்ல, யாருமே எனக்கு முன்னாடி போகல, நான் தான் போகிறேன் முதலா, எப்படி வாழ்வு நடத்தப் போகிறேன் என்று தெரியவில்லையே என்று ஒரு பெரிய குழப்பத்தோடு ஆண்டவர் பாதத்தில் முழுமையாய் கொடுத்து விட்டு சென்றேன். நான் செய்த ஒரே ஒரு காரியம், ஒவ்வொரு நாளும் இந்த இயேசுவை பற்றி பிடித்தேன். எனக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நற்கருணை முன்பாக அமர்ந்தேன். நற்கருணை முன்பாக அமர 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 பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் என்னையும் என் பணி வாழ்வையும் ஆசீர்வதித்ததை, உயர்த்தியதை நான் கண்ணார கண்டேன்.
இன்றைக்கு கூட ஒரு குடும்பம் கூப்பிட்டு கேட்டாங்க, ஃபாதர் எங்களை மறந்துட்டீங்களா ஃபாதர், இலங்கையிலேருந்து போன உடனே எங்களை எல்லாம் மறந்துட்டீங்களா என்று. பிரியமான பிள்ளைகளே, ஒரு மனிதன் ஆண்டவர் முன்பாக தன்னை, தன் வாழ்வை, தன்னுடைய சிந்தனைகளை, தனக்குள்ளாய் இருக்கிற எண்ணங்களை, இயக்கங்களை நிறுத்துவானா? அவன் வாழ்வை, அவன் குடும்பத்தை, அவனுடைய சிந்தனைகளை இந்த நற்கருணை ஆண்டவர் பொறுப்பெடுப்பதோடு மட்டுமல்லாமல் அவர் வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். உற்சாகமாய் கரங்களை தட்டி. இந்த மனிதன் காது கேளாதவன், திக்கி பேசுகிறவன் இயேசுவிடத்தில் வருகிறான். அவன் இயேசுவிடத்தில் வந்தான். இயேசு அவன் வாழ்க்கையில் அற்புதத்தின் பாதைகளை திறக்கிறார். முதல் காரியம் பாருங்க, அவன் இயேசுவிடத்தில் வந்தவனே இயேசு அழகான ஒரு காரியம் செய்கிறார். வாசிங்க பார்க்கலாம். 33வது இறை வார்த்தை. இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு. பாருங்கள் பிள்ளைகளே, முதல் காரியம், இயேசு அவனை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து செல்லுகிறார். அவர் அற்புதம் செய்ய போறாரு, அவர் அதிசயம் செய்ய போறாரு. அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய நன்மையான காரியம் நடக்க போகுது. அவனுடைய காது கேட்க போகுது, அவனுடைய வாய் சரியா பேச போகுது. ஆனால் ஆண்டவர் அவனை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து சென்றார். ஏன்? கூட்டத்தின் முன்பாக அவனை பேச வச்சிருக்கலாமே, கூட்டத்தின் முன்பாக அவருடைய காதுகளை செயல்படுத்தி இருக்கலாமே. அவருக்கு அது பெருமை தானே, அவருக்கு அது நன்மையான காரியம் தானே. நிறைய இடத்துல எல்லாரும் சொல்லுவாங்களே. இயேசு கிட்ட ஒரு ஆளை கூப்பிட்டு வந்தாங்க. அவன் காது கேட்காது, பேசவும் தெரியாது. அவர் அவனுக்கு ஜெபம் பண்ணாரு, கை வச்சாரு, சுகமாயிட்டான்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்களே. அது இயேசுவுக்கு பெருமை தானே. எதற்காக அவர் தனியே அழைத்து சென்றார்? பிரியமான பிள்ளைகளே, காது கேட்காத ஒரு மனுஷன்ட்ட உன் பேர் என்னையான்னு கேட்டா அவன் பதில் சொல்றதுக்கே யோசிப்பான். அவன் திக்கி பேசுகிறவனாய் இருந்தால் அவன் பேச்சு, அவன் உச்சரிக்கிற வார்த்தைகள் பலர் முன்பாக அவனை அவமானப்படுத்தக்கூடும், அவனை அசிங்கப்படுத்தக்கூடும், அவனை எல்லாரும் பார்த்து கேலி செய்கிற அளவிற்கு, கிண்டல் செய்கிற அளவிற்கு அவன் நிலைமை மாறலாம். அதனாலதான் இயேசு என்ன பண்ணாரு? அவனை தனியே அழைத்து சென்றார். இன்றைக்கு நான் என்னை, என் வாழ்வை, என் நிலைமையை இயேசுவின் முன்பாக நிறுத்துவேனா? முதல் காரியம், அவர் என்னை அவமானத்திற்கு ஒருபோதும் உள்ளாக்க மாட்டார். வேதம் சொல்லுகிறது. வாசியுங்கள் பார்க்கலாம். திருப்பாடல்கள் 34:5. அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். அவர்களது முகம் அவமானத்திற்கு உள்ளாகாது. உங்க பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்களேன், நீங்க ஆண்டவர் முன்பாக நில்லுங்க, அவர் உங்களை அவமானத்திற்கு உள்ளாக்க மாட்டார். உங்கள் வாழ்வை அவமானத்திற்கு உள்ளாக்க மாட்டார். உங்கள் குடும்பத்தை அவமானத்திற்கு உள்ளாக்க மாட்டார். உங்கள் குடும்பம் ஆசீர்வாதத்தில் வழிநடத்தப்படும். Praise the Lord. Hallelujah. Ave Maria. Hallelujah. Ave Maria. நல்ல உறங்குறவங்க மட்டும் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Thank you. Very good. வாழ்த்துகள். ஆண்டவர் உங்களை, உங்கள் வாழ்வையும் ஆசீர்வதிப்பாராக. நற்கருணை முன்பாக நாங்கள் பொய் சொல்வதில்லை ஃபாதர். பிரியமான பிள்ளைகளே, நான் ஆண்டவரை தேடி வருகிற பொழுது அவர் என்னை அவமானத்திற்கு உள்ளாக்க மாட்டார். நாகர்கோவிலிருந்து ஒரு குடும்பம் எல்லா 3 நாள் தியானங்களிலும் பங்கெடுக்க திண்டுக்கல் எங்கள் தியான இல்லத்திற்கு வருவாங்க. அடுத்த வாரம் கூட 3 நாட்கள் தியானம் உண்டு, வெள்ளி, சனி, ஞாயிறு. இந்த 3 நாட்கள் தியானத்திலே பங்கெடுக்க வந்த குடும்பம், அவர்களுக்கு பிள்ளைகள் உண்டு, பெண் பிள்ளைகள் உண்டு, ஆண் பிள்ளைகள் உண்டு. பெண் பிள்ளைக்கு முதல்ல திருமணம் செய்யணும்னு சொல்லி பெண் பிள்ளைக்கு முதல்ல திருமணம் செய்தாங்க. வாழ்க்கை அழகாய் சென்று கொண்டிருந்தது. பிரியமான பிள்ளைகளே, ஆண் பிள்ளைக்கு அவர்கள் திருமணம் செய்தார்கள். திருமணமான அந்த பெண் திருமணமான 3வது மாதமே கருத்தரித்தாள். ஆனால் பெண் பிள்ளைக்கோ திருமணமாகி 2 வருடங்கள் ஆனது, அவள் கருத்தரிக்கவே இல்லை, அவள் கருவுறவே இல்லை.
தன் அண்ணன் மனைவி அண்ணி தன்னை பார்த்து ஏளனமாய் சிரிக்க ஆரம்பித்தாள். தன்னை பார்த்து எள்ளி நகையாட ஆரம்பித்தாள், கிண்டல் செய்ய ஆரம்பித்தாள், கேலி செய்தாள். ஒரு குறிப்பிட்ட நாட்களில் அந்த பெண் குழந்தைக்கும் கரு உண்டானது. ஆனால் 4 மாதத்தில் கரு கலைந்து போனது. அவள் சொன்னாள், நான் அந்த தியானத்துக்கு வர்றதே இல்லை, நீங்கள் தொடர்ந்து தியானத்துக்கு போனீங்க, பார்த்தீங்களா ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்கவே இல்லையே, உங்கள் குடும்பத்தில் நல்லது நடக்கவே இல்லையே. பாருங்கள், நான் திருமணமான உடனே கரு விட்டேன், ஆனால் நீங்கள் திருமணமாகி இவ்வளவு நாளாகி உங்களுக்கு கரு உண்டானது, ஆனால் அதுவும் தங்காமல் போய்விட்டது. பிரியமான பிள்ளைகளே, இவள் அழுதாள். நான் எப்பெல்லாம் லீவு கிடைக்கும் போது வரணும், இந்த தியானத்தை மையப்படுத்த நான் வருவேன். வரும்பொழுது இங்கே தியானத்தில் நேரம் செலவிடலான்னு சொல்லிட்டு வரும்பொழுது என்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க அந்த அக்கா, ஃபாதர், ஆண்டவர் என்னை எவ்வளோ பெரிய அவமானத்தை தள்ளிட்டார் பற்றியிலா, ஆண்டவர் என்னை எவ்வளோ பெரிய அசிங்கத்தை தள்ளிட்டார் பற்றியிலா, என்னுடைய அண்ணி என்னை பார்த்து நக்கல் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க. நான் சொன்னேன், நீங்கள் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள், உங்கள் வாழ்க்கையில் அவமானம் இருக்காது, உங்கள் குடும்பத்தில் அவமானம் இருக்காது. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் அவமானம் ஏற்படுகிற நிலைமை வந்தாலும் இவர் அதை மாற்றி கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆவே மரியா. பிரியமான பிள்ளைகளே, அந்த குடும்பத்தில் அந்த அக்காவுக்கு முதல் குழந்தை பிறந்தது. 2 வருடம் கழித்து அவர் மீண்டுமாய் கர்ப்பமானாள். அப்பொழுதும் அவள் கேட்டாள், நான் முதல் குழந்தையை பெற்றுட்டு 2வது குழந்தை கூட பெற்றுக்கொள்ள போறேன், நீங்க என்ன இன்னும் அப்படியே இருக்கிறீங்க? ஆண்டவரை தேடியதற்கு, ஆண்டவரை நோக்கி பார்த்ததற்கு ஆசீர்வாதம் இதுதானா? ஆண்டவரை தேடி வந்ததற்கு நன்மையான காரியம் இதுதானா? பிரியமான பிள்ளைகளே, அந்த அக்கா ஃபோன் பண்ணி அழும்பொழுது நான் சொன்னேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் அண்ணியின் முன்பாக ஆண்டவர் உங்களை ஒருபோதும் தலைக்குனிவை சந்திக்க விட மாட்டார். உங்கள் வாழ்வு தலைக்குனிவை சந்திக்காது. பிரியமான பிள்ளைகளே, 2 மாதம் கழித்து அவள் கருவுற்றாள். ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஃபாதர், நான் கர்ப்பமாக இருக்கிறேன் ஃபாதர்னு சொன்னாங்க. வாழ்த்துகள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்னு சொல்லி நான் விட்டுட்டேன். மீண்டுமாய் நான் இந்தியாவுக்கு வந்த பொழுது அந்த குடும்பத்தை சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது. அவள் சொன்னாள், ஆண்டவர் எனக்கு பெரும் காரியம் செய்திருக்கிறார், ஆண்டவர் எனக்கு பெரும் காரியம் செய்திருக்கிறார். என் அன்னைக்கு இது 2வது குழந்தை, எனக்கு இது முதல் பிரசவம். நான் 8 மாதம், என் அன்னைக்கு இது முதல் குழந்தை அல்ல, 2வது குழந்தை, எனக்கு இது 8வது மாதம். ஆனால் ஆண்டவருடைய இரக்கம் பெரியது. காரணம், நான் 2 குழந்தைகளை சுமந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பிரியமான பிள்ளைகளே, நான் ஆண்டவரை தேடுகிற பொழுது, ஆண்டவர் பக்கமாய் நிற்கிற பொழுது, அவர் என்னை அவமானத்திற்கு உள்ளாக்குவதில்லை, என் வாழ்வை, என் குடும்பத்தை அவமானத்திற்கு உள்ளாக்குவதில்லை. வாசியுங்கள், பார்க்கலாம். திருப்பாடல்கள் 34:10. திருப்பாடல்கள் 34:10. சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது. இன்னொருத்தர் வாசிங்க. சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது. உங்க பக்கத்துல இருக்கவங்க வலது கருத்தை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஆண்டவரை தேடுனீங்கன்னா உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில நன்மை எதுவும் குறைவுபடாது, நன்மை எதுவுமே குறைவுபடாது. அப்படி அவங்க கையை பிடிச்சி ஒரு குழுக்குங்க பார்க்கலாம். மோதிரத்தை கட்டிடாதீங்க, பின்னாடி பெரிய பிரச்சனையாய் போயிடும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசு வாழ்க, மரியே வாழ்க. உற்சாகமாய் கரங்களை தட்டி
ஆண்டவரை தேடுவோர்க்கு கூட இல்லையே, கூரை இல்லையே, கூரை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே, கூட இல்லையே, கூட இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு கூட இல்லையே. உள்ளுள்ள இடங்களிலே என்னை மீட்கின்றார், உள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார், தண்ணீரை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார். கூரை இல்லையே, கூரை இல்லையே, ஆண்டவரை தேடி வந்தேன் கூரை இல்லையே, கூட இல்லையே, கூட இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு கூட இல்லையே. எதிரிகள் முன் வீரந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். எதிரிகள் முன் வீரந்தொன்றை ஆமென். ஆயத்தப்படுத்துகின்றார். Praise the Lord. Hallelujah. ஆவி மரியா. என்ன பிரியமான பிள்ளைகளே, வேதம் அழகாய் கூறுகிறது, இந்த மனிதன் ஆண்டவரை தேடி வந்தான், ஆண்டவரிடத்தில் அழைத்து வரப்பட்டான். இவன் ஆண்டவரிடத்தில் அழைத்து வரப்பட்ட பிறகு ஆண்டவர் அவனை தனியே அழைத்து சென்று ஒரு வித்தியாசமான காரியம் செய்கிறார். வாசிங்க பார்க்கலாம் என்ன ஆகுது. மார்க்கு நற்செய்தி 7வது அதிகாரம் 33வது இறைவார்த்தை. இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்துச் சென்று இயேசு அவனை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு தன் விரல்களை அவருடைய காதுகளில் இட்டு உமிழ் நீரால் அவர் நாவை தொட்டார். எப்படி தொட்டார்? உமிழ் நீரால். எப்படி தொட்டார்? உமிழ் நீரால். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? ஈச்சி. என்னது? ஈச்சி. சரியா கேட்கல. என்னது? வாய். ஈச்சி. 2 விரல்களை எடுத்து அவனுடைய காதுல விட்டுட்டாரு. உமிழ்நீரால் அவனை தொட்டார்னா எப்படி தொட்டாரு? எப்படி தொட்டார்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க பார்க்கலாம். ஆண்டவர் அவனை பக்கத்துல நிக்க வச்சுட்டாரு. 2 கைகளை எடுத்து அவனுடைய காதுகள்ல விட்டாரு. 2 விரல்கள் அவனுடைய காதுகள்ல இருக்கு. உமிழ்நீரால் அவனை தொட்டார்னா எப்படி தொட்டிருப்பாரு? எப்படி தொட்டிருப்பாரு? தன் நாவினால் அவனுடைய நாவை தொட்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காது கேளாதவனும் திக்கி பேசுபவனுமான அவனை தன்னுடைய உமை நீரால் தொட்டார். அர்த்தம் அவனை அன்பினால் தொட்டார், கரங்களை தட்டி. இன்றைக்கு அதே ஆண்டவர் நம்மையும் அன்பினால் தொட ஆசைப்படுகிறார். என் அன்பு மகனே, மகளே, நான் உன்னை அன்பினால் தொட விரும்புகிறேன். நான் உன்னை அன்பினால் தொட விரும்புகிறேன். உன்னை, உன் வாழ்வை, உன் குடும்பத்தை, உன் எதிர்காலத்தை, உன்னுடைய தொழிலை, நீ பயணம் செய்து கொண்டிருக்கிற அந்த படகை, வலைகளை நான் அன்பினால் தொட ஆசைப்படுகிறேன். தொடுவதற்கு, தொடப்படுவதற்கு நீ தயாராயிருக்கிறாயா? என்னுடைய அன்பினால் தொடப்படுவதற்கு நீ தயாராயிருக்கிறாயா? உன் வாழ்வு தயாராயிருக்கிறதா? உன் குடும்பம், உன் எதிர்காலம் தயாராயிருக்கிறதா? தொட்ட ஆண்டவர் சொன்னார், எஃபதா, திறக்கப்படுக. அன்பினால் அவர் தொடுவார் என்றால் என்னென்ன தடைகள் இருக்கிறதோ எல்லாம் திறக்கப்படும், எல்லாம் மாறும். பிரியமான பிள்ளைகளே, அவருடைய அன்பின் தொடுதலுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். அவரின் அன்பின் தொடுதலுக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். விசுவாசத்தோடு எழுந்து நிற்பீர்களா? எழுந்து நில்லுங்கள். எழுந்து நில்லுங்கள். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நற்கருணை ஆண்டவரை கண்முன்பாக நிறுத்தி கண்களை மூடியவர்களாய்
கண்களை மூடியவர்களாய் இரண்டு கரங்களையும் நெஞ்சோடு மார்போடு வைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய வாழ்வை, நம் குடும்பத்தை, நம் எதிர்காலத்தை ஆண்டவர் கரத்தில் ஒப்புக் கொடுப்போமா? இது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற நேரம். இது ஆண்டவர் நம்மை தொடுகிற நேரம். இது ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்துகிற நேரம். ஒப்பு கொடுத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே, அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே, அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே, அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. ஒரு வார்த்தை பேசுமே, ஒரு வார்த்தை பேசுமே, என் வாழ்வு நலமாகுமே, என் வாழ்வு நலமாகுமே. விசுவாசத்தோடு தாவீதின் திருமகனே, தயை கூர்ந்து இறங்குமையா, தாவீதின் திருமகனே, தயை கூர்ந்து இறங்குமையா. இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிருங்கப்பா. எங்கள் வாழ்வின் மீது இரக்கமாயிருங்க. எங்கள் குடும்பத்தின் மீது இரக்கமாயிருங்க. எங்கள் குடும்ப சூழ்நிலையின் மீது இரக்கமாயிருங்க. எங்கள் படையின் மீது இரக்கமாயிருங்க. எங்கள் வலைகள் மீது இரக்கமாயிருங்க இயேசுவே. நாங்கள் பயணிக்க போகிற கடலின் மீது இரக்கமாயிருங்க இயேசுவே. நாங்கள் பயணிக்க போகிற அந்த கடல் மீது இரக்கமாயிருங்க. கடந்த வருடத்தில் நாங்கள் சந்தித்த பாதிப்புகள், கடந்த வருடத்தில் நாங்கள் சந்தித்த போராட்டங்கள், கடந்த வருடத்தில் நாங்கள் சந்தித்த இழப்புகள் அப்பா, எங்கள் வாழ்விலிருந்து, எங்கள் குடும்பத்திலிருந்து, எங்கள் குடும்ப சூழ்நிலையிலிருந்து நீக்கப்படட்டும் இயேசுவே, நீக்கப்படட்டும் இயேசுவே. என் குடும்பம் முன்னேறுவதாக, என் குடும்ப சூழ்நிலை முன்னேறுவதாக, என் எதிர்காலம் உயர்த்தப்படுவதாக, என் பிள்ளைகள் வாழ்வு உயர்த்தப்படுவதாக. இயேசுவே, நீர் உயர்த்த வேண்டும் என்று ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவே. நீர் எங்களை உயர்த்த வேண்டும் என்று ஒப்பு கொடுக்கிறேன். இரக்கமாயிருங்க இயேசுவே, இரக்கமாயிருங்க இயேசுவே. காது கேளாதவனும் திக்கி பேசுபவருமானவரை நீ இரக்க கண் கொண்டு பார்த்து அன்பினால் தொட்டீரே, அன்பினால் தொட்டீரே, அன்பின் தொடுகையை உணர்த்தினீரே, அன்பான தொடுகையை உணர்த்தினீரே இயேசுவே. அப்பா, என்னையும் தொடுங்கப்பா, என் வாழ்வை தொடுங்கப்பா, என் குடும்பத்தை தொடுங்கப்பா, என் குடும்ப சூழ்நிலையை தொடுங்கப்பா, என் எதிர்காலத்தை தொடுங்க இயேசுவே. நான் அன்பினால் தொடப்பட வேண்டும் இயேசுவே, நான் அன்பினால் தொடப்பட வேண்டும் இயேசுவே, நான் அன்பின் இரக்கத்தினால் தொடப்பட வேண்டும் இயேசுவே, நான் ஆற்றலினால் தொடப்பட வேண்டும், நான் பலத்தினால் தொடப்பட வேண்டும், நான் உம்முடைய ஆவியின் ஆற்றலால் தொடப்பட வேண்டும். என்ன தொடுங்க இயேசுவே, என்ன தொடுங்க இயேசுவே, என்ன தொடுங்க இயேசுவே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து
இறங்குமையா. தாவீதின் திருமகனே, தயை கூர்ந்து இறங்குமையா. கடை கண்ணால் என்னை பாருமே, கடை கண்ணால் என்னை பாருமே. கருணை கடல் இயேசுவே, கருணை கடல் இயேசுவே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்மை நம் வாழ்வை ஒப்புக் கொடுப்போமா? இயேசுவே என்னை ஆசீர்வதியுங்க, இயேசுவே என்னை ஆசீர்வதியுங்க. இது ஆசீர்வாதத்தின் நேரம் பிள்ளைகளே. உங்களை உங்கள் வாழ்வை ஒப்பு கொடுத்து, உங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து, அப்படியே ஆண்டவர் கரத்தில் உங்களை காணிக்கையாக்குவீர்களா? நற்கருணை ஆண்டவர் முன்பாக உங்களை காணிக்கையாக்குவீர்களா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். உங்களை அப்படியே ஒப்பு கொடுங்களே. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் பிள்ளைகளே. உங்கள் வாழ்வை அப்படியே ஒப்பு கொடுப்பீர்களா? இந்த இடத்திலே 18 குடும்பங்களின் கடன் பாரத்தை ஆண்டவர் மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இந்த இடத்தில் இருக்கிற 64 குடும்பங்களின் படகை, வலைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்து எல்லா நிலையிலும் உயர்வையும் உற்சாகத்தையும் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இந்த இடத்தில் இருக்கிற 3 நபர்களின் தலைவலியை ஆண்டவர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். இங்கு இருக்கிற ஒருவரின் முதுகு வலியை ஆண்டவர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். 2 நபர்களின் திருமண தடை நீங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த இடத்தில் இருக்கிற 3 பிள்ளைகளின் கற்பத்தின் கனியை ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஒருவரின் கேன்சர் நோயை ஆண்டவர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். அப்படியே உங்களை ஒப்பு கொடுங்களேன், அப்படியே உங்களை ஒப்பு கொடுங்களேன். உங்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒப்பு கொடுத்து, இயேசுவே என்னை அன்பினால் தொடுங்க, இயேசுவே என்னை உம்முடைய இரக்கத்தால தொடுங்க, இயேசுவே உம்முடைய ஆசீர்வாதத்தால தொடுங்க, இயேசுவே உம்முடைய பரிசுத்தமான தைலத்தால் என்னை தொடுங்க, இயேசுவே. நான் தொடப்பட வேண்டும் இயேசுவே, நான் தொடப்பட வேண்டும் இயேசுவே, நான் தொடப்பட வேண்டும் இயேசுவே. கிட்னியில் இருக்கிற பாதிப்பு ஒருவருக்கு மறைந்து கொண்டிருக்கிறது. தோள்பட்டையில் இருக்கிற பிரச்சனை ஒருவருக்கு நீங்கி கொண்டிருக்கிறது. கழுத்தில் இருக்கிற வலி 3 நபர்களுக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. ஒப்பு கொடுங்களே, ஒப்பு கொடுங்களே. ஒரு வித்தியாசமான அரிப்பு, அலர்ஜி வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒருவரை நற்கருணை ஆண்டவர் குணமாக்கி கொண்டிருக்கிறார். ஒப்பு கொடுங்கம்மா, ஒப்பு கொடுங்கம்மா, ஒப்பு கொடுங்க. இயேசுவே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், இயேசுவே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், இயேசுவே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் வாழ்வை பொறுப்பிடுங்க, என் குடும்பத்தை பொறுப்பிடுங்க, என் எதிர்காலத்தை பொறுப்பிடுங்க. என்னையும் என் வாழ்வையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, ஆளுகை செய்வீராக, வழி நடத்துவீராக, பாதுகாப்பீராக. ஆமென், ஆமென். முழந்தால் படியிட்டு மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். பெருமை மாற்றி
எல்லாம் தூயாவி ஆனவர்க்கும் அளவில்லாத சாம புகழ்ச்சி எங்குமே உண்டாகுக. ஆமென். வாணி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமேலும் அப்பம் இதுவே. செபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்து வழி நடத்துகின்ற உம்மை மன்றாடுகிறோம். நேசரேவும் திருப்பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே ஆழ்வனுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. ஆனந்தம் ஆனந்தமே அழைக்கலமே அதிசயமே ஆசிர்வதிப்பதற்காக நாங்கள் கோடான கோடி வியாபாரம் அனைத்தும் நீ ஆஸ்வதிக்கின்ற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா மக்கள் கடல் வரங்களை ஆஸ்வதிக்கின்ற கிருபைக்காய் ஆண்டவரே, எங்களுடைய குற்றங்குறைகளை நீக்கி எங்களை நீ நலமாக்கியதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆஸ்வதியும், எங்கள் குடும்பத்தை ஆஸ்வதியும், எங்கள் தொழில்துறைகளை ஆஸ்வதியும். ஆமென். நன்மை செய்வாரே அடைக்கலமே அடைக்கலமே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு